அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் கேட்க இருப்பது திருமணம் ஓர் ஒப்பந்தம் குறுநாவல். வாங்க கதைக்கு போகலாம். தன் மீது விழுந்த கணவரின் கையை அருவருப்போடு எடுத்து தள்ளி வைத்தாள் திலகவதி. தூக்கத்தில் புரண்ட கோபாலன் மீண்டும் ஒரு கையை திலகவதியின் மீது போட்டு அணைத்து கொண்டார். தன்னை அருவருக்கத்தக்க ஒரு பாம்பு சுற்றி வளைப்பது போல் பதறினாள். மெதுவாக அவருடைய கையை தன் உடல் மீதிருந்து எடுத்து பக்கத்தில் வைத்துவிட்டு படுக்கையிலிருந்து எழுந்து மாடி வராந்தாவுக்கு வந்தாள். அப்போதைய மனநிலையில் என்ன செய்வதென்றே தோன்றாமல் சற்று நேரம் வராந்தா கிராதியை பிடித்து கொண்டு அர்த்தமற்று கீழே தோட்டத்தை பார்த்து கொண்டிருந்தாள். மனத்தை அழுத்தி கொண்டிருந்த வேதனை அவளை அலைக்கழித்து கொண்டிருந்தது. திரும்பி மாடி அறைக்குள் நுழைந்து கணவரின் பக்கத்தில் கட்டிலில் படுக்க அவளுக்கு மனமில்லை. வராந்தாவின் விளக்கை போட்டாள். சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த பெரிய கண்ணாடியில் அவளுடைய உருவம் தெரிந்தது. கலைந்திருந்த தலைமுடியை கோதிவிட்டாள். தன்னுடைய முழு உருவத்தையும் ஒரு முறை கூர்ந்து கண்ணாடியில் பார்த்தாள். தன்னுடைய பருவமும் அழகும் வீணாகிக் கொண்டிருக்கின்றன என்னும் நினைவில் எழுந்தது பெருமூச்சு. 30 வயதை அடைந்த பிறகும் கட்டுக்குலையாத தன் அழகை பார்த்து கொண்டாள். மார்பில் கிடந்த புடவை தலைப்பை சரி செய்வதாக பாவனை செய்து கொண்டு ஒரு முறை புடவை தலைப்பை தூக்கி மீண்டும் மார்பின் மீது போட்டாள். அப்போது தெரிந்த பெண்மையின் பூரிப்பை தானே பார்த்து அனுபவித்து கொண்டாள். கண்ணாடியில் தெரிந்த தன்னுடைய முழு உருவத்தையும் ஒவ்வொரு பகுதியாக பார்த்தாள். நல்ல உயரம், சுருண்ட தலைமுடி, எடுப்பான மூக்கு, பளபளக்கும் கண்கள், நன்கு வளைந்த அடர்த்தியான புருவங்கள், உயரத்துக்கு ஏற்ற சற்று பரந்த தோள்கள், தோள்களின் அளவுக்கேற்ற மார்பகம், இவ்வளவையும் கம்பீரமாக தாங்கி நிற்கும் குறுகிய இடை. இயற்கை தன்னுடைய கடைசல் திறமையை அவளுடைய தந்த நிற உடலில் காட்டியிருந்தது. கையில்லாத சோழி அணிந்திருந்ததால் புஜங்கள் விளக்கொளியில் பளபளத்தன. வலது கையினால் இடது புஜத்தை வருடினாள். தன்னைத்தானே வருடிக்கொள்வதில் கூட ஒருவித சுகத்தை உணர்ந்தாள். அறைக்குள் கோபாலன் புரண்டு படுத்ததால் கட்டில் முனகியது. திலகவதி மீண்டும் கண்ணாடியில் பார்த்தாள். பணியாமல் நெற்றியிலும் கன்னத்திலும் புரண்டு கொண்டிருந்த தலைமுடியை ஒதுக்கிவிட்டு கொண்டாள். வராந்தாவில் இருந்த விளக்கை அணைத்துவிட்டு படுக்கை அறைக்கு சென்றவள் அறை விளக்கை ஏற்றாமலேயே அடுத்த அறை கதவை ஓசைப்படுத்தாமல் திறந்தாள். அது அவள் படிக்கும் அறை. அறைக்குள் நுழைந்து அறைக்கதவை சாத்திவிட்டு விளக்கை ஏற்றினாள். மேஜையின் மீது ஸ்டெதஸ்கோப்பும் இரத்த அழுத்தம் பார்க்கும் கருவியும் இருந்தன. அவைகளுக்கு பக்கத்தில் இருந்த சிறு கோமாளி பொம்மையை கையில் எடுத்து பார்த்தாள். அது டாக்டர் சந்தானம் கொடுத்தது. அவளை பார்த்து அந்த பொம்மை முறைத்து கொண்டிருந்தது. சந்தானத்தின் களை பொருந்திய முகம் நினைவில் நிழலாடியது. அன்று மாலை நடந்துவிட்ட சம்பவம் நினைவில் உறுத்தி கொண்டிருந்தது. அவனுடைய கைப்பட்ட இடங்களில் இன்னும் ஒருவித உணர்வு குறுகுறுத்து கொண்டிருந்தது. அந்த நினைவை நெஞ்சிலிருந்து விலக்கிவிட நினைத்தாலும் உள்ளூர அந்தரங்கங்களில் ஆசையின் போக்கு வேறு விதமாய் இருந்தது. அந்த நிகழ்ச்சியை நினைக்கக்கூடாது என்று எண்ணிக்கொண்டே அந்த நினைவின் இனிமையில் லயித்தாள். அவனுடைய கலகலப்பான பேச்சும் நெருங்கி ஆசாபாசத்தோடு பழகும் தன்மையும் அவளை மிகவும் கவர்ந்திருந்தன. ஒரு குழந்தையைப் போல் அவன் சிரிப்பதும் பார்ப்பதும் அவளுள்ளே ஒருவித உணர்வை தூண்டிவிட்டிருந்தன. அவனை ஒரு குழந்தையாக பாவித்து கொஞ்ச வேண்டும் என்னும் தவிப்பு அவளுக்கு அடிக்கடி தோன்றிக் கொண்டிருந்தது. எவ்வளவுதான் மனத்தை அவனுடைய நினைவிலிருந்து வலிய பிரித்து தூர ஓட்டினாலும் அது தினமும் அவளை மீறிக்கொண்டு அவளிடமேதான் ஒட்டி கொண்டிருந்தது. தன்னுடைய மன ஓட்டத்தில் எவ்வித விரசமோ குற்றமோ இல்லை என்று திலகவதி தன்னைத்தானே சமாதானப்படுத்த முயன்றாலும் அவ்வித நெருக்கமான அபிமானம் சந்தானத்தின் மீது தோன்றியிருந்தது. நியாயந்தானா என்னும் ஆராய்ச்சியில்
அவள் மனம் சில நேரங்களில் ஈடுபட்ட போது சஞ்சலமடைந்தாள். ஒரு சமயம் அவனோடு பேசிக்கொண்டிருந்த போது தன்னையும் மறந்து அவனுடைய அழகை புகழ்ந்து விட்டாள். அதற்கு பிறகு அன்று முழுவதும் தான் பேசிவிட்டதை எண்ணி எண்ணி அவள் தவித்த தவிப்பு. அவன் ஏதாவது தவறாக எண்ணியிருப்பானோ? அவள் புகழ்ந்த போது அவனுடைய முகத்தில் தோன்றிய மலர்ச்சியை அவள் கவனிக்க தவறவில்லை. அவள் மீது சந்தானத்துக்கு அளவு கடந்த மதிப்பும் மரியாதையும் உண்டு. 2 ஆண்டுகளுக்கு முன்வரை அதே மருத்துவக் கல்லூரியில் அவளுடைய மாணவனாக இருந்தவன்தான். இப்போது அவன் அந்த மருத்துவக் கல்லூரியை சேர்ந்த ஆஸ்பத்திரியில் அவளுக்கு கீழ் பணியாற்றும் ஒரு டாக்டர், மேலதிகாரி என்ற நிலையில். திலகவதி அவனிடம் நெருங்கி பழகும் முறையிலும் பேசும் விதத்திலும் என்ன குறிப்பை அவன் உணர்ந்தான் என்பதை அவளால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவளுடைய மனம் மட்டும் அடிக்கடி படபடக்கிறது. அவளுக்கும் அவனுக்கும் கிட்டத்தட்ட 7 வயது வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசம்தான் அவளுடைய மன ஓட்டத்துக்கும் உள்ளூர தோன்றும் பரபரப்புக்கும் கவசமாக இருக்கிறது. உலகத்தின் பார்வைக்கு கவசம் கிடைத்துவிட்டாலும் தன் மனத்தை அந்த கவசத்தால் மூட முடியுமா? சந்தானம் அன்பளிப்பாக கொடுத்த கோமாளி பொம்மையை கையில் வைத்து புரட்டி பார்த்து கொண்டிருந்தாள். திடீரென்று அறை கதவின் பக்கத்தில் காலடி ஓசை கேட்கவே பதற்றத்தோடு திரும்பி பார்த்தாள். கோபாலன் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்து கொண்டிருந்தார். பரபரப்போடு கோமாளி பொம்மையை மேஜையின் மீது வைத்துவிட்டு பக்கத்தில் கிடந்த ஒரு புத்தகத்தை படிப்பது போல் பாசாங்கு செய்தாள். இன்னும் தூங்காம என்ன செய்கிறாய்? கோபாலனின் கேள்வியில் கவலையும் கனிவும் இருந்தன. திலகவதி பதில் ஒன்றும் கூறாமல் புத்தகத்தை பார்த்து கொண்டிருந்தாள். மணி 11க்கு மேலாகிவிட்டது என்றார் கோபாலன். கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கிறது. நாளை வகுப்பில் புது பாடம் நடத்த வேண்டியிருக்கிறது என்று திலகவதி கூறியதும் கோபாலன் அரைக்கதவை சாத்திவிட்டு படுக்கையை நோக்கி நடந்தார். திலகவதியின் பார்வை மீண்டும் கோமாளி பொம்மையின் மீது விழுந்தது. நினைவு சந்தானத்தை நோக்கி ஓடியது. கோபாலனுக்கு தாம் அவன் மீது எவ்வளவு பொறாமை! செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து ஆகியவைகளை ஒப்பிட்டால் கோபாலனின் கால் தூசிக்கு கூட ஈடாக மாட்டான் சந்தானம். அவனிடம் அவருக்கு பொறாமை. அவனை பற்றிய பேச்சு வந்தாலே அவருடைய கண்களில் சிந்தும் வெறுப்பு பார்க்க பயங்கரமாய் இருக்கும். சேச்ச, இவருக்குத்தான் எத்தனை கீழ்த்தரமான எண்ணம்! திலகவதியின் வாய் முனகியது. 4-5 நாட்களுக்கு முன் நடந்த சம்பவம் நினைவுக்கு வந்தது. ஹலோ டாக்டர், நான் சந்தானம் பேசுறேன். நீங்க உடனே வர முடியுமா? என்ன, இரட்டை குழந்தைகள், கிராஸில் விழுந்து விட்டது. சிசேரியன் தான் செய்ய வேண்டும். நீயே பார்த்து கொள்ள முடியாதா? நோ டாக்டர், கொஞ்சம் காம்ப்ளிகேஷன். எல்லாம் தயார் செய்து விட்டேன். இரத்தம் கூட தயார். அனஸ்தட்டிஸ்ட் டாக்டர் சாமியும் தயாராயிருக்கிறார். ஆல்ரைட், 10 நிமிஷத்தில் வந்து விடுகிறேன். மிகவும் சலிப்புடனும் எரிச்சலுடனும் போனை கீழே வைத்தாள் டாக்டர் திலகவதி. கை கடிகாரத்தை பார்த்தாள். மணி 3:05 நிமிடங்கள் இருந்தன. கண்ணாடி முன் நின்று கலைந்திருந்த தலைமுடியை வாரினாள். அந்த அறையில் ஒரு சோபாவில் சாய்ந்து கிடந்த கோபாலன் அவளை கவனிப்பதை கண்ணாடி வழியாக பார்த்தாள். யாரது? கோபாலன் கேட்டார். காதில் விழாத மாதிரி இருந்தால் திலகவதி. போனில் பேசியது யார்? கோபாலன் மீண்டும் கேட்டார். சந்தானம். என்னவா? ஒரு சிசேரியன் கேஸ். ஏன், அவனே செய்து கொள்ள வேண்டியதுதானே? துணைக்கு ஆள் வேணுமா? கோழை பயல். சந்தானம் கெட்டிக்காரன்தான். இருந்தாலும் எனக்கு அசிஸ்டன்ட் தானே, அதனால தான் கூப்பிடுறான் என்றாள் திலகவதி. அவள் சந்தானத்தை புகழ்ந்தது கோபாலனுக்கு பிடிக்கவில்லை என்பது அவருடைய பார்வையில் தெரிந்தது. அவர் முகத்தை சுளித்தார். இல்லை என்றால் புரட்டி விடுவானோ? ஆள்தான் வெள்ளை பாச்சா மாதிரி வெள்ளை வெள்ளையரென்று இருக்கிறானே தவிர
லாயக்கில்லாத பயல் என்றார். திலகவதியின் முகம் வெறுப்பில் சுருங்கியது. சந்தானத்தை ஏசுவதில் கோபாலன் அடையும் திருப்தியை நினைத்து உள்ளூர கசந்தாள். சந்தானத்தின் சிவந்த மேனி கோபாலனிடம் ஏற்படுத்தியிருந்த பொறாமையை நினைத்து பார்த்தாள். வெள்ளை பாச்சாவாம், பயலாம். திலகவதி தலைமுடியை வாரிவிட்டு கொண்டை போட்டவாறே கண்ணாடி வழியாக கோபாலனை பார்த்தாள். கருத்த மேனி, பருத்த உடல், முகத்தில் அம்மை தழும்பு குழிகள், தடித்த உதடுகள், சிறுத்த கண்கள், சப்பை மூக்கு. கோபாலன் கண்ணாடி வழியாக தன்னை கூர்ந்து பார்ப்பதைக் கண்ட திலகவதி அவசரமாக கண்ணாடியை விட்டு விலகிச் சென்றாள். ஆஸ்பத்திரிக்கு போக தயாராக அவள் வந்தபோது கோபாலனும் தயாராக இருந்தார். நீங்கள் எதற்கு? நானே காரை எடுத்துக்கொண்டு போகிறேன் என்றாள். உன்ன ஆஸ்பத்திரியில் விட்டுவிட்டு போகிறேன். கான்ட்ராக்ட் விஷயமாக ஒருவரை பார்க்க வேண்டியிருக்கிறது என்று கூறிக்கொண்டே வாசலை நோக்கி நடந்தார் கோபாலன். காரில் கோபாலனுக்கு பக்கத்தில் திலகவதி உட்கார்ந்திருந்தாள். கோபாலன் காரை செலுத்தினார். வெயில் முகத்தில் படவே சன்ஷேடை தாழ்த்தினாள். தெருவில் பலர் அவர்களை கவனிப்பதையும் பிறகு பேசிக்கொள்வதையும் கவனித்தாள். கோபாலன் அந்த ஊரில் செல்வாக்குள்ள ஒரு இன்ஜினியர். அவருக்கு வாய்த்த மனைவி திறமையும் அழகும் வாய்ந்த ஒரு டாக்டர். அந்த ஜோடியை பற்றி தெருவில் வியந்து பேசுகிறார்களோ அல்லது அவளுடைய அழகையும் அவருடைய உருவத்தையும் ஒப்பிட்டு தெருவில் பலர் கேலி செய்கிறார்களோ என்று திலகவதி சந்தேகித்தாள். சிலர் அவர்களை பார்த்து சிரிப்பதாக தோன்றியது. சிலர் பரிதாபமாக அவர்கள் இருவரையும் பார்ப்பதாக கூட நினைத்து மனம் பொறுமினாள். திரும்பி கோபாலனை பார்த்தாள். அவர் காரை செலுத்துவதிலேயே கவனமாய் இருந்தார். ஆஸ்பத்திரி வாசலில் காரை நிறுத்தியதும் எப்போது திரும்புவாய் என்று கேட்டார் கோபாலன். நிச்சயமாக சொல்ல முடியாது. ஃபோன் பண்ணு, காரை கொண்டு வருகிறேன். வேண்டாம், இங்கிருந்து யாராவது வருவார்கள், அவர்களோடு வந்து விடுவேன் என்று கூறிவிட்டு வேகமாக ஆஸ்பத்திரிக்குள் சென்று விட்டாள் திலகவதி. ஆஸ்பத்திரியின் உள்வாசலில் அவளை டாக்டர் சந்தானம் விரைந்து வந்து சந்திப்பதையும் அப்போது அவன் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியையும் திலகவதி சிரித்து கொண்டே அவனோடு பேசியபடி மாடிக்கு செல்வதையும் பார்த்து கோபாலன் சங்கடப்படுகிறார் என்று திலகவதி உணர்ந்து கொண்டாள். உள்ளூர அவளுக்கு வெறுப்பு தோன்றியது. கோபாலன் காரை திருப்பிய வேகத்தில் சக்கரங்கள் தரையோடு உராய்ந்த கொடூரமான ஒளியிலும் காரின் வேகத்திலும் அவருடைய மன எரிச்சல் பிரதிபலிப்பதை புரிந்து கொண்டாள். பக்கத்து அறையிலிருந்து கோபாலனின் குரட்டை ஒலி ஒரே சீராக வரத் தொடங்கியது. திலகவதி படிப்பறை விளக்கை அணைத்துவிட்டு மீண்டும் வராந்தாவுக்கு வந்தாள். கீழே அல்சேஷன் நாய் எதையோ பார்த்துவிட்டு உருவும் குரல் கேட்டது. குழந்தை இல்லாமல் தவிக்கும் அவளுக்கு பொழுது போவதற்காக கோபாலன் மிகுந்த விலை கொடுத்து கொடைக்கானலில் இருந்து அந்த நாயை வாங்கி வந்தார். வீட்டுக்குள் நாய் எவ்வளவுதான் வளைய வளைய வந்தாலும் மடியின் மீது புரண்டாலும் குழந்தைக்கு ஈடாகுமா? ஒருமும் நாயை சமையல்காரன் மாணிக்கம் அதட்டி அடக்கும் குரல் கேட்டது. பௌர்ணமி கழிந்து 3 நாட்களாகிவிட்டதால் சந்திரன் ஆகாயத்தில் மூலியாக திரிந்து கொண்டிருந்தது. கீழே தோட்டத்தின் ஒரு மூலையில் இருந்த குடிசைக்குள்ளிருந்து குழந்தையின் அழுகுரல் கேட்டது. அது தோட்டக்காரனின் குடிசை. சனிய சனிய தூங்கவே விடாது, சதா குடிவெறிதான். தோட்டக்காரனின் மனைவி கருப்பாயின் குரல் தெளிவாக கேட்டது. சற்று நேரத்தில் குழந்தையின் அழுகுரல் நின்றுவிட்டது. கருப்பாயி குழந்தைக்கு பால் கொடுக்கிறாள். அதனால்தான் அதன் அழுகை நின்றுவிட்டது. கருப்பாயி குழந்தைக்கு பால் கொடுப்பதை அடிக்கடி திலகவதி பார்த்திருக்கிறாள். கருப்பாயிக்கு உடலை மீறிய மார்புகள். அதனால்தான் குழந்தை அவளிடம் அதிகமாக பால் குடித்து கொழுத்து போயிருந்தது. குழந்தைக்கு கருப்பாயி பாலூட்டுவதே அழகாயிருக்கும்.
பெண்மையின் பூரணத்துவம் அந்த பணியில்தான் இருக்கிறது என்று பறைசாற்றுவது போல் இருக்கும். அவள் பாலூட்டும் விதம், அந்த காட்சி திலகவதியின் நெஞ்சில் குறுகுறுப்பை உண்டாக்கும். அதை பார்த்து பார்த்து பெருமூச்சு விடுவாள். தோட்டக்காரனின் குழந்தை கரிக்கட்டையாய் இருந்தாலும் அதனுடைய பிஞ்சு கைகளும் கால்களும் கவர்ச்சியாய் இருந்தன. பல முறை அந்த குழந்தையை வாங்கி திலகவதி கொஞ்சி இருக்கிறாள். அவளுடைய ஆர்வத்தின் இறுக்கம் தாங்காமல் குழந்தை அழும்போது திலகவதிக்கு வெறி ஏறிவிடும். அழ அழ அதை முத்தமிட்டு கன்னங்களை கண்ண வைத்து விடுவாள். அம்மாவுக்கு குழந்தை பிறந்தா தங்க நிறத்தில் இருக்கும். இந்த கருப்பு குழந்தையே இப்படி கொஞ்சிறீங்களே, அழகாக உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் கருப்பாயி அடிக்கடி இப்படி சொல்வதுண்டு. அப்போதெல்லாம் திலகவதியிடமிருந்து ஓர் ஏக்க பெருமூச்சு வரும். கருப்பாகவோ சிவப்பாகவோ அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் போதும். அந்த ஏக்கம் அவளை பாடாய்படுத்துகிறது. நாய்களையும் பூனைகளையும் எத்தனை நாளைக்குத்தான் கொஞ்சிக் கொண்டிருப்பது? ஒவ்வொரு பிரசவத்தின் போதும் தாயிடமிருந்து குழந்தையை வெளியே எடுக்கும்போது அதனுடைய அழுக்குரலை கேட்கும்போது டாக்டர் திலகவதியின் மனம் தவிக்கும். பிஞ்சு குழந்தையின் ஸ்பரிசத்தினால் ஒருவித உணர்வு உடலில் பரவி சிலிர்க்க வைக்கும். குழந்தையின் முதல் அழுகுரலை கேட்டு பூரிப்படையும் தாயின் ஆர்வமிக்க பார்வையும் குழந்தையை மார்போடு அணைத்து பாலூட்டும் காட்சியும் திலகவதியின் மனப்புண்ணை கிள்ளி கிளறிவிடும். தாயின் மார்பில் ஒட்டிக்கொண்டு குழந்தை பாலை சப்பு கொட்டும் ஒளியை கேட்கும் போதெல்லாம் திலகவதியின் மார்பில் இனம் புரியாத உணர்வு தோன்றி கிளர்ச்சியூட்டும். அந்த ஆஸ்பத்திரியில் பிள்ளை பெற்று பிரிவுக்கு அவள்தான் தலைமை மருத்துவர். மருத்துவக் கல்லூரியில் அந்த துறையின் பேராசிரியரும் அவள்தான். டாக்டர் திலகவதி என்றால் நூற்றுக்கணக்கான தாய்மார்கள் அவளை நினைத்து மானசீகமாக வணங்கும் அளவுக்கு அந்த வட்டாரத்தில் பேரும் புகழும் அபிமானமும் பெற்றவள். தினமும் எத்தனையோ வயிர்களிலிருந்து விளைச்சலை அறுவடை செய்யும் அந்த புகழ்பெற்ற டாக்டரின் வயிற்றில் இன்னும் ஒரு வித்து கூட முளைவிடவில்லை. எவ்வளவு பரிதாபம்! சில வேளைகளில் மருத்துவ தொழிலையே விட்டுவிடலாமா என்று கூட நினைப்பாள். அவள் பார்க்கும் ஒவ்வொரு பிரசவத்தின் போதும் அவளிடம் தோன்றும் ஏக்கமும் மற்ற தாய்மார்கள் மீது எழும் பொறாமையும் அவளை பெரிதும் பாதித்தன. பிரசவ வேதனையை விட கொடியதாய் இருந்தன. ஒரு நாள் ஆஸ்பத்திரியில் சந்தானத்தோடு பேசிக் கொண்டிருந்த போது சொன்னாள், பொழுது போவதே கஷ்டமாய் இருக்கிறது. ஆஸ்பத்திரியிலிருந்து வீட்டுக்கு போகவே பிடிக்கவில்லை. உங்களுக்கு பொழுது போவதில் என்ன சங்கடம்? வீட்டில் எவ்வளவோ வைத்திருக்கிறீர்களே, விதவிதமான நாய்கள், பூனைகள், ரேடியோகிராம், டேப் ரெக்கார்டர், அவை மட்டும் இருந்துவிட்டால் போதுமா? அவளுடைய ஆற்றாமையை உணர்ந்து கொண்ட சந்தானம், குழந்தைகள் இருந்தால் ஒரு நொடியில் பொழுது கழிந்துவிடும் என்றான். திலகவதி ஒரு பெருமூச்சு விட்டாள். அதற்கெல்லாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்றாள். என்னை தத்து எடுத்துக் கொள்ளுங்களேன் என்று கூறிவிட்டு சிரித்தான் சந்தானம். திலகவதி சற்று திகைப்புடன் அவனை உற்று பார்த்தாள். அவன் குழந்தைத்தனமாக சிரித்து கொண்டிருந்தான். குழந்தைக்காக ஏங்கும் ஒரு பெண்ணின் தவிப்பின் கொடுமையை அவன் உணரவில்லையோ? அவனுடைய கலையான முகத்தையும் கவர்ச்சியான கண்களையும் சிறு குழந்தையைப் போல் சிரிப்பதையும் கண் கொட்டாமல் பார்த்தாள். அவனைப் போல் ஒரு அழகான குழந்தை தனக்கு பிறந்திருந்தால் அந்த கற்பனையின் இனிமையால் அவளுள்ளே உணர்ச்சி பெருக்கெடுத்தது. அவனை ஒரு குழந்தையைப் போல் வாரி எடுத்து கொஞ்ச வேண்டும் என்னும் வெறி மனத்தில் கொந்தளித்தது. உண்மையிலேயே அவனை ஒரு குழந்தையாகத்தானா அவள் மனம் பாவிக்கிறது? அவனும் அவளை ஒரு தாயாகவா நினைத்து பழகுகிறான்? அவனுடைய பார்வையும் பேச்சும் பழக்கமும் அந்த புனித உணர்வையா காட்டின? சில சந்தர்ப்பங்களில் அவனுடைய பார்வை புடவை சரிந்து விழுந்தபோது அவளுடைய வாலிப்பான அங்கங்களில் பட்டு ஆழ பதிந்ததை அவள் கவனித்திருக்கிறாள். அந்த பார்வையின் அர்த்தம்தான் என்ன? தற்செயலாக பதியும் சாதாரண பார்வையாக அதை நினைத்து கொள்ளவும் அவளால் இயலவில்லை. ஒருவேளை
குழந்தைக்காக ஏங்கும் பெண்மையின் பலவீனத்தை சாதகமாக்கிக் கொள்ள நினைக்கும் ஆண்மையின் பேராசையாய் இருக்குமோ? பெண்களுக்கே இயல்பான சந்தேக எண்ணம்தான் அவளை அப்படி சந்தேகிக்க தூண்டியதோ என்னவோ. ஆபரேஷன் தியேட்டர்களிலும் நோயாளிகளை சோதிக்கும் போதும் பல முறை அவனை தீண்டி இருக்கிறாள். தொழில் முறையில் ஏற்படும் தவிர்க்க முடியாத ஸ்பரிசத்தினால் அவள் கிளர்ச்சியடையாவிட்டாலும் அவனுடைய நிலைமை என்ன என்பதை அவள் உணர முடியவில்லை. அன்று மாலையில் உணர்ச்சி வசப்பட்டு நிகழ்ந்துவிட்ட சம்பவம் அவளுக்கு உண்மையை புலப்படுத்தினாலும் அதை பற்றிய நினைவு அவள் மனத்தில் கசப்பை மூட்டவில்லை. அன்று மாலை திலகவதி ஆபரேஷன் தியேட்டரை விட்டு வெளியே வந்தபோது சந்தானமும் அவளை தொடர்ந்து வந்தான். அவளுடைய தனி அறைக்குள் இருவரும் சென்றதும் அவள் தன்னுடைய வெள்ளை கோட்டு பைக்குள் கையை விட்டு துழாவினாள். அவளுடைய முகத்தில் களைப்பும் மிகுந்த சோர்வும் தெரிந்தன. வியர்வை துளிகள் நெற்றியில் முத்து முத்தாக நின்றன. 2 மணி நேரமாக தியேட்டருக்குள்ளிருந்து ஒரு சங்கடமான சிசேரியன் ஆபரேஷன் செய்த களைப்பு. என்ன டாக்டர் வேண்டும்? சந்தானம் கேட்டான். கர்ச்சிப் என்று சொல்லிக்கொண்டே மற்ற பைகளில் தேடினாள். நான் தரட்டுமா என்று சந்தானம் கேட்டான். இருக்கா என்று கேட்டுக்கொண்டே கையை நீட்டினாள். எம்ப்ராய்டரி போட்ட அழகான கைக்குட்டையை அவளிடம் கொடுத்தான். அதை வாங்கி நெற்றி வியர்வையை துடைத்து கொண்டாள். மின்சார விசிறியின் விசையை அழுத்தினான் சந்தானம். காற்று பட்டதும் திலகவதியிடம் சிறிது தெம்பு தோன்றியது. அறையின் சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த கண்ணாடியின் முன் நின்றவாறு வெள்ளைக்கோட்டை களைந்தாள். விலகிய சேலையை சரி செய்து மீண்டும் மார்பு மீது போட்டபோது அவளுடைய கண்கள் கண்ணாடியில் தெரிந்த சந்தானத்தை பார்த்தன. அவன் பார்க்கிறான் என்ற உணர்வு அவளிடம் நாணத்தை உண்டாக்கியது. கலைந்திருந்த முடியை விரல்களினால் கோதிவிட கையை உயரே தூக்கிய போது மீண்டும் ஒரு முறை மார்பு சேலை விலகியது. பரபரப்புடன் சேலையை சரி செய்து கொண்டு திரும்பினாள். சந்தானம் அவசர அவசரமாக பார்வையை வேறு திசையில் செலுத்தி எங்கோ பார்ப்பதாக பாசாங்கு செய்ததை கண்டு கொண்டாள். மின்சார விசிறிக்கு அடியிலிருந்த சோபாவில் சாய்ந்தாள். வெளியே வராந்தாவில் பேச்சு குரல் கேட்டது. டாக்டர் அம்மா இல்லை என்றால் ரொம்ப சங்கடப்பட்டிருக்கோம். சிக்கலான ஆபரேஷன் இல்லையா? தாய்க்கும் குழந்தைக்கும் ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி விட்டார்கள். இது மாதிரி நூற்றுக்கணக்கான பிரசவங்களை பார்த்து விட்டார்கள். டாக்டர் அம்மாவுக்கு கைராசி உண்டு. எந்த சிக்கலான பிரசவத்தையும் சமாளித்து விடுவார்கள். தங்கமான குணம். எப்போதும் சிரித்த முகம்தான். எத்தனை குழந்தைகள்? அந்த யோகம்தான் டாக்டர் அம்மாவுக்கு இல்லை. ஊருக்கெல்லாம் பிரசவம் பார்க்கிறார்கள். ஆனால் கடவுள் அவர்களை மலடாக படைத்து விட்டார். ஐயோ பாவம். வெளிவராந்தாவில் நர்ஸ் யாருடனோ பேசிக்கொண்டிருந்ததை கேட்ட திலகவதியின் மனம் குமுறி அழுதது. ஐயோ, நான் மலடு இல்லை, அவர்தான் அவர்தான் என்று வாய்விட்டு வராந்தாவில் போய் நின்று கொண்டு அலற வேண்டும் என்னும் வெறி தோன்றியது. தன்னுள்ளே தோன்றிய உணர்வுகளின் தீவிரம் தாங்காமல் அவள் உடல் நடுங்கியது. அவளுடைய முகத்தில் தோன்றிய உணர்ச்சி கொந்தளிப்புகளை கண்டு சந்தானம் துணுக்குற்றான். பரிதாபத்தோடு அவளை பார்த்தான். பிறர் தன்னை பரிதாபத்தோடு பார்க்கிறார்கள் என்னும் உணர்வு அவளை வதைத்தது. தாங்க முடியாத மனவேதனையால் கண்களை மூடி கிடந்தாள். நெஞ்சில் நிரம்பிய உணர்வுகளால் அவளுடைய மார்பு விம்மி தணிந்து கொண்டிருந்தது. அவளை சற்று நேரம் கண் கொட்டாமல் பார்த்தான். அவளுடைய அழகையும் திறமையையும் நினைத்து வியந்து கொண்டிருந்தான். குழந்தை இல்லாதது இவளுக்கு ஒரு குறையா? அழகும் குணமும் மிகுந்த திறமையும் கொடுக்காத நிறைவையா ஒரு குழந்தை கொடுத்துவிடப் போகிறது? குழந்தை பிறந்திருந்தால் இவ்வளவு அழகோடு கட்டுக்குலையாமல் இவளால் இருக்க முடியுமா? சந்தானத்தின் கண்கள் கள்ளத்தனமாக அவள் மேனி முழுதும் மேய்ந்தன. அவளிடமிருந்து வந்த விம்மல் ஒலியை கேட்டு திடுக்கிட்டான். திலகவதியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து
கன்னத்தை நனைத்துக் கொண்டிருந்தது. சந்தானம் பதறியவாறு எழுந்து அவள் பக்கத்தில் போய் நின்று கொண்டு, டாக்டர், டாக்டர் என்றான். அவனுடைய கனிவான குரல் அவளை இன்னும் நெகிழ வைத்தது. கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு விம்மினாள். அவளுடைய கைகளை பற்றி விலக்கி, அழாதீர்கள் டாக்டர், ப்ளீஸ், டோன்ட், ப்ளீஸ் என்று கூறிக்கொண்டே அவளை பரிவோடு பார்த்தான். அவனுடைய ஸ்பரிசமும் பரிவும் அவளை நிலைகுலைய வைத்தன. அவனுடைய உள்ளங்கைகளில் முகத்தை புதைத்து கொண்டு அழுதாள். அந்த அழுகையில் அவள் மனத்துயரம் கரைந்து கொண்டிருந்தது. கண்ணீர் அவனுடைய கைகளை நனைத்தது. செய்வதறியாது திகைத்து நின்றான் சந்தானம். தன்னுடைய கைகளில் ஒரு குழந்தையைப் போல் விழுந்து கிடக்கும் அவளுடைய கோலம் அவன் மனத்தை ஈர்த்தது. விரைந்து மேஜையின் மீது கிடந்த கைக்குட்டையை எடுத்தான். தனது கையில் பதிந்திருந்த அவளது முகத்தை தொட்டு நிமிர்த்தினான். கைக்குட்டையால் அவளுடைய கன்னத்தில் வடிந்திருந்த கண்ணீரை துடைத்தான். அவனுடைய செயலை மறுக்காமல் ஒரு குழந்தையைப் போல் குழைவோடு அவனை பார்த்தாள். நிமிர்ந்திருந்த அவளுடைய முகத்தை தன்னுடைய கையினால் ஏந்தியவாறு ஆவலோடு பார்த்தான். இருவருடைய பார்வையும் ஒன்றோடொன்று கலந்து குழம்பிக் கொண்டிருந்தது. அவளுடைய கன்னத்தை தீண்டிக் கொண்டிருந்த அவனுடைய கரம் நடுங்கிக் கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் அவளுக்கு இருந்த தவிப்பையும் ஏக்கத்தையும், அந்த சூழ்நிலையில் அவளுடைய அறிவை உணர்வு சூறையாடி கொண்டிருக்கும் வேகத்தையும் அவனால் நன்கு உணர முடிந்தது. ஒரு கணம் அவனும் தன் வசம் இழந்தான். அவளுடைய தோள்களை இரு கைகளாலும் பற்றினான். டாக்டர், டாக்டர் என்று அவள் காதுக்குள் முனகினான். அவனுடைய குரல் எங்கோ பாதாளத்துக்குள் இருந்து கேட்பது போல் அவள் காதில் ஒலித்தது. அவனுடைய ஸ்பரிசமும் மெல்லிய இரகசிய குரலும் அவளை பரவசமூட்டின. ஒரு கணம் மெய்மறந்து கண்களை மூடினாள். சந்தானத்தின் கரங்களின் அழுத்தத்தை உணர்ந்தாள். அந்த வேளையில் அவளுக்கு அப்படி ஒரு ஆறுதல் தேவையாகத்தான் இருந்தது. அறிவை மயக்கிக் கொண்டிருந்த அந்த சூழ்நிலையிலிருந்து விடுபட்டு விட வேண்டும் என்னும் உணர்வை இழந்து அதிலேயே அமிழ்ந்து நிலை மறந்து விட வேண்டும் என்னும் பரிதாப நிலைக்கு உட்பட்டு இருந்தாள். அப்போது வாசலில் காலடி ஓசை கேட்கவும் சந்தானம் பதறி துள்ளி விலகினான். அவளும் தன்னை சமாளித்து கொண்டாள். பணியால் 2 கோப்பை தேநீருடன் அறைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான். தேநீர் கோப்பைகளை மேஜையின் மீது வைத்துவிட்டு அவன் வெளியேறிய பிறகு அவர்கள் இருவரும் சற்று நேரம் பேச முடியாமல் தவித்தார்கள். குற்ற உணர்வு இருவரையும் அழுத்தி கொண்டிருந்தது. அவள் தலையை நிமிர்த்த முடியாமல் மேஜையின் மேலிருந்த தேநீர் கோப்பைகளை வெறிக்க பார்த்தாள். சந்தானம்தான் முதலில் பேசினான். டீய சாப்பிடுங்க, களைப்பு தீரும் என்றான். அவள் பேசாமல் உட்கார்ந்திருந்தாள். ஒரு கோப்பையை எடுத்து அவளிடம் நீட்டினான். அவனை நிமிர்ந்து பார்க்காமலேயே தேநீரை வாங்கினாள். அவனை பார்க்கும் தெம்பு அவளுக்கு இல்லை. தேநீரை பருகிவிட்டு கோப்பையை மேஜையின் மீது வைத்தான். அவளிடம் இருந்து காலி கோப்பையை வாங்கி கொண்டே, உங்களுக்கு இன்று மனசு சரியில்லை என்றான். அவனை நிமிர்ந்து பார்த்தாள். ஒரு கணத்துக்கு மேல் அவனுடைய கண்களை சந்திக்கும் திராணி இல்லாமல் பார்வையை திருப்பினாள். ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள். அவளிடம் கைக்குட்டையை நீட்டினான். கண்ணீரை நன்றாக துடைத்துக் கொள்ளுங்கள் என்றான். அவள் கைக்குட்டையை வாங்கி முகத்தை துடைத்து கொண்டாள். அவன் தன்னை சமாளித்து கொண்டான். எதுவும் நடக்காததை போல் அவன் பேசிய விதமும் அவளுக்கு சற்று ஆறுதலாக இருந்தது. இருந்தாலும் அவள் இன்னும் நிதானம் அடையவில்லை. ஆண்கள் எவ்வளவு விரைவில் சமாளித்துக் கொள்கிறார்கள்? எதுவும் நடந்ததாகவே அவன் காட்டிக்கொள்ளாமல் சர்வ சாதாரணமாக பழகும் விதத்தை நினைத்து வியந்தாள். ஐ எம் சாரி சந்தானம். எப்படியோ அழுகை வந்துவிட்டது. ஐ எம் வெரி சாரி என்றாள் திலகவதி தரையை பார்த்து கொண்டே. அன்று மாலையில் நடந்துவிட்ட உணர்ச்சி போராட்டங்களையும் ஸ்பரிச உணர்வுகளையும் எண்ணிய போது திலகவதியின் உடலும் உள்ளமும் பரபரத்தன.
அவன் என்ன நினைத்திருப்பான்? ஒரு கணத்தில் நிதானத்தை இழந்துவிட்டாளே. அவன் தவறாக எண்ணியிருப்பானோ? அவனுடைய பார்வையில் அவள் கண்ட உணர்வுகளுக்கு அர்த்தம் என்ன? அவளுடைய தோள்களை பற்றிய அவனுடைய துணிச்சலுக்கு என்ன பொருள்? அந்த சம்பவத்துக்கு பிறகு தன்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட சலனத்தை நினைத்து சஞ்சலமடைந்தாள். ஒருவித பாசமும் தவிப்பும் அவளை அவனோடு அந்தரங்கத்தில் பிணைத்து வைத்திருப்பது போல் உணர்ந்தாள். அந்த உறவில் தாய்மையின் தூய்மை இருப்பதாக எவ்வளவுதான் கற்பனை செய்து பார்த்து கொண்டாலும் அது ஒரு பாசாங்குதான் என்னும் எண்ணம் மேலோங்கியது. தன் மீதே அவளுக்கு நம்பிக்கை இல்லை. படுக்கை அறையிலிருந்து போன் மணி அடிக்கவே சிந்தனையிலிருந்து விடுபட்டாள். எழுந்து சென்று போனை எடுக்க மனமில்லாமல் வராந்தா சோபாவில் சாய்ந்து கிடந்தாள். தூக்கத்திலிருந்து விழித்து கொண்ட கோபாலன் போனை எடுத்து பேசினார். சிறிது நேரத்தில் வராந்தாவுக்கு வந்தார். இன்னும் தூங்காமலா இருக்கிறாய்? ஏதோ அவசரமாம், ஆஸ்பத்திரியில் கூப்பிடுகிறார்கள் என்றார். யார்? யாரோ. குரல் அடையாளம் தெரியவில்லை. வழக்கமாக அந்த கோழை புயல் சந்தானம்தான் பதறி போய் கூப்பிடுவான். இது வேறு யாரோ என்றார் கோபாலன். அவருடைய பேச்சு திலகவதிக்கு எரிச்சலை மூட்டியது. வெறுப்பினால் முகத்தை சுளித்தாள். என்னால இப்ப போக முடியாது. அங்க வேற யாராவது அசிஸ்டன்ட் இருந்தால் பார்த்து கொள்ளட்டும் என்றாள் சலிப்புடன். கோபாலன் சிறிது நேரம் வியப்புடன் நின்றார். பிறகு போனை நோக்கி நடந்தார். சற்று நேரத்துக்கு பிறகு வராந்தாவுக்கு வந்தார். ராமசாமியா, உன்னுடைய அசிஸ்டண்டா, உனக்கு உடம்பு சரியில்லை என்று சொல்லிவிட்டேன் என்று கூறிக்கொண்டே திலகவதியின் பக்கத்தில் அமர்ந்தார் கோபாலன். 12 மணியாகிவிட்டதே, ஏன் தூங்கவில்லை என்று கனிவோடு கேட்டார் கோபாலன். அவள் பதில் சொல்லாமல் கிடந்தாள். பரிவோடு அவளது புஜங்களை வருடினார். அவள் கட்டையாக கிடந்தாள். எந்த நேரமானாலும் ஆஸ்பத்திரியிலிருந்து அவசரம் என்று போனில் கூப்பிட்டால் தயங்காமல் செல்லும் திலகவதி அன்று போக மறுத்துவிட்டதை நினைத்து வியந்தார். போய்த்தான் என்ன கண்டாள்? அகால வேலைகளிலெல்லாம் அக்கறையோடு சென்று மற்றவர்களுக்கு பிரசவம் பார்த்து பார்த்து அவள் கண்டதென்ன? தனக்கென்று ஒரு குழந்தையை பெறும் வாய்ப்பில்லையே. கோபாலன் மிகுந்த வாஞ்சையோடு அவளை அணைத்து கொண்டார். அவள் எவ்வித உணர்ச்சியையும் காட்டிக்கொள்ளாமல் கட்டையாக கிடந்தாள். உன் உடம்புக்கு என்ன? கோபாலன் கேட்டார். அவள் பதில் சொல்லவில்லை. இந்த மாதிரி அடிக்கடி அவள் சோம்பி கிடந்ததை அவர் கவனித்திருக்கிறார். அவளுடைய உற்சாகத்துக்காக அந்த பெரிய வீட்டில் அவர் எதையெல்லாமோ வாங்கி போட்டிருந்தார். அவளுடைய கண் கலங்கிவிடக்கூடாது என்பதில் மிகுந்த அக்கறை காட்டினார். அவருக்கு தெரியும் அவளுடைய மனவேதனையின் காரணம். ஆனால் அது அவரால் தீர்த்து வைக்க முடியாத ஒரு குறையாக இருக்கும்போது அவரால் என்ன செய்ய முடியும்? கொஞ்ச காலத்துக்கு முன் இருவரும் பரிசோதனை செய்து கொண்ட போது பரிசோதனையின் முடிவை தெரிவித்த குறிப்பை அவரிடம் திலகவதி காட்டினாள். அவருடைய உடலில்தான் கோளாறு என்பதையும் அவரால் அவளுக்கு குழந்தையை கொடுக்க முடியாது என்பதையும் அவர் தெரிந்து கொண்ட போது அவர் பட்ட வேதனையையும் உள்ளுக்குள்ளேயே அனுபவித்து கொண்ட அவமானத்தையும் திலகவதி உணர்ந்தாலோ இல்லையோ, என்னதான் திலகவதியின் வாழ்க்கையில் வசதியையும் இன்பத்தையும் கொடுத்தாலும் ஒரு பெண்ணுக்கு இயல்பாக தேவைப்படும் தாய்மை நிறைவை தம்மால் கொடுக்க முடியவில்லையே என்று மருகினார். திருமணமாகி 2 ஆண்டுகள் வரை மன வாழ்க்கையின் இன்ப லாகிரியில் திளைத்த திலகவதி குழந்தை விரைவில் உண்டாகிவிடக்கூடாது என்று கவலைப்பட்டாள். ஆனால் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னும் ஆசை தோன்றிய போது வைத்திய பரிசோதனையின் முடிவு அவளை அதிர வைத்தது. கோபாலன் இந்த நினைவில் படும் வேதனையை உணராமல் அவரிடம் அவள் காட்டும் அலட்சியமும் உள்ளார்ந்த வெறுப்பும் அவரை வதைத்தன. தம்மிடம் பேச பிடிக்காதவளாக கிடந்த திலகவதியிடம் மீண்டும் பேச மனமின்றி அவளை வராந்தாவின் சோபாவிலேயே விட்டுவிட்டு படுக்கை அறைக்குள் நுழைந்தார் கோபாலன்.
சற்று நேரம் திலகவதி கண்களை மூடி கிடந்தாள். அவளையும் மீறி கண்ணீர் கசிந்தது. நினைவில் மீண்டும் அன்று மாலை நடைபெற்ற சம்பவம் வட்டமிட்டது. தான் செய்துவிட்ட காரியத்தை நினைத்து மனம் கூசினாள். ஆனால் அது அவளுடைய சக்தியையும் மீறி நடைபெற்றுவிட்ட ஒரு சம்பவம். உளப்பூர்வமாக அதற்கு அவள் பொறுப்பானவளல்லவென்றாலும் அந்த அளவுக்கு அறிவை இழந்து உணர்ச்சியின் பிடிக்குள் சிக்கிவிட்ட தன்னுடைய இயலாத்தனத்தை நினைத்து மருகினாள். என்னதான் பழியை சந்தானத்தின் மீது சுமத்த நினைத்தாலும் அவனுடைய கைகள் அவளை தீண்டிய போது அவளுடைய உடலும் உள்ளமும் மறுப்பு காட்டாமல் அவனுடைய செயலுக்கு இசைந்திருந்ததை அவளால் மறுக்க முடியவில்லை. அந்த கணத்தில் அவனுடைய குரலும் ஸ்பரிசமும் அவளை ஆட்கொண்டது உண்மைதானே. யதார்த்த நிலையை ஒதுக்கிவிட்டு வேறு விதமாக கற்பனை செய்வதிலோ அல்லது பழியை மாற்றான் மீது சுமத்துவதிலோ என்ன திருப்தியை அடைந்துவிட முடியும்? மனமான தானே பழிக்கு உடந்தையாக இருந்துவிட்டு மனமாகாத சந்தானத்தின் மீது பழியை சுமத்த முயலும் தன்னுடைய மனத்தின் விதண்டாவாதத்தை நினைத்து சிரித்தாள். ஒரு நாள் கோபாலன் சொன்னாரே, நாம் இருவரும் விவாகரத்து செய்து கொள்வோம், எனக்கு ஆட்சேபனை இல்லை என்று. அப்படி விவாகரத்து ஏற்பட்டிருந்தால் சந்தானத்தின் இன்றைய செயலுக்கு யார் மீதும் பழி போட வேண்டிய அவசியமில்லையோ? இந்த மனம் தேடி பிடிப்பதெல்லாம் செய்யும் காரியத்துக்கு சட்டபூர்வமான அனுமதி ஒன்றை மட்டும்தான். கோபாலன் படுக்கையில் புரளும் சத்தம் கேட்டது. சன்னல் வழியாக பார்த்தாள். படுக்கை அறையின் மங்கிய விளக்கொளியில் கோபாலன் கட்டிலில் குப்புற விழுந்து கிடப்பது தெரிந்தது. விவாகரத்தை பற்றி அவர் சொன்னது இப்போது நினைவில் வந்து தூண்டியது. அன்று அவர் சொன்னபோது கேட்கக்கூடாததை கேட்டுவிட்டது போல் பதறினாள். இதென்ன பேச்சு என்று கடிந்து கொண்டாள். ஆனால் இன்று அந்த பேச்சை பற்றிய நினைவு ஆறுதலாய் இருந்தது. 2 ஆண்டுகளுக்கு முன் ஒரு நாள் வீட்டு பசு கத்திக் கொண்டிருந்தது. அடங்குவதற்கு கூப்பிடுகிறது என்றான் தோட்டக்காரன். மிருக ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் ஊசி போட்டால் சரியாகிவிடும் என்றார் கோபாலன். முதலில் திலகவதிக்கு அவருடைய பேச்சு புரியவில்லை. பிறகு செயற்கை முறையில் பசுவுக்கு சூழ் உண்டாக்குவதைத்தான் அப்படி சொல்கிறார் என்பதை தெரிந்து கொண்டாள். அன்று இரவு கோபாலனும் திலகவதியும் படுக்கை அறையில் இருந்தபோது பசுவுக்கு ஊசி போடுவதை பற்றி பேசினார்கள். அப்பொழுது கோபாலன், இது மாதிரி மனிதர்களுக்கு செய்கிறார்களா என்று கேட்டார். அமெரிக்காவில் செய்கிறார்கள். ஆனால் அமெரிக்க நீதிமன்றம் அந்த குழந்தையை அந்த பெண்ணின் கணவனுக்கு பிறந்ததாக ஏற்க மறுக்கிறது. அந்த குழந்தையை இல்லெஜிமேட்டிக் என்றுதான் நீதிமன்றம் கருதுகிறது என்றால் திலகவதி. அந்த குழந்தையை ஏற்பதில் என்ன குற்றம்? குழந்தை உண்டாவதற்கான வழியை அனுமதிக்கும் போது அதை லெஜிட்டிமேட்டாக ஏற்பதில் என்ன தவறு? ஒரு குழந்தை தன்னுடையதா இல்லையா என்று கூறும் உரிமை கணவனுக்குத்தான் இருக்க வேண்டுமே தவிர நீதிமன்றத்திற்கு இதில் என்ன அருகதை இருக்கிறது? சட்ட நீதியில் திருப்தியடையும் மனம் தர்ம நீதியில் திருப்தியடைய மறுக்கிறதே. அந்த அளவுக்கு நம்முடைய மனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. சட்ட நீதி என்பதெல்லாம் நம்முடைய மனத்தை நாமே ஏமாற்றிக்கொள்ள பயன்படுவதுதான். திலகா, நான் ஒன்று சொல்லட்டுமா? உனக்கு குழந்தை பிறப்பதற்காக நாம் இருவரும் விவாகரத்து செய்து கொள்வதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை. திலகவதி பதற்றத்துடன் கோபாலனை பார்த்தாள். அருவருப்பான சொல்லை கேட்டுவிட்டதைப் போல் முகத்தை சுளித்தாள். சீச்சி, இதென்ன பேச்சு என்றாள். இல்ல திலகா, நான் மனப்பூர்வமாகத்தான் சொல்லுகிறேன். குழந்தை ஏக்கம் உன்னை மிகவும் பாதித்து விட்டது. இப்படியெல்லாம் பேசாதீர்கள் என்று கடிந்து அவருடைய பேச்சை அடக்கினாள். இது 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற சம்பவம். இப்போது அந்த பேச்சிலும் அது பற்றிய சிந்தனையிலும் நியாயம் இருப்பது போல் திலகவதிக்கு தோன்றியது. சந்தானத்தை பற்றிய விஷயம் சட்ட ரீதியாக குற்றம். ஆனால் அவள் விவாகரத்து செய்து கொண்டால்
குற்றம் நீங்கிவிடும். அவனை கணவனாக ஏற்பதை சட்டம் தடுக்காது. ஆனால் தர்மம், அந்த தர்மம் எல்லாம் பழைய காலத்தை சேர்ந்தவை. இப்போது ஒத்து வருமா? திருமணம் என்பது பிரிக்க முடியாத ஒரு புனித தொடர்பு என்று அன்றைய மக்கள் எண்ணியதால் அன்றைய தர்மம் மற்ற குறைபாடுகளை எவ்விதத்திலும் நிவர்த்தி செய்து கொள்ள அனுமதித்தது. ஆனால் இன்றைய சட்டம் திருமணத்தை ஒரு ஒப்பந்தமாக கருதிவிட்ட பிறகு இன்று ஒரு ஆணும் பெண்ணும் எப்படியும் நடந்து கொள்ளலாம். அதற்கு சட்டபூர்வமான அனுமதி மட்டும் இருந்துவிட்டால் போதும். தர்மத்தை பற்றி அக்கறை இல்லை. மறுநாள் காலையில் திலகவதி ஆஸ்பத்திரிக்கு புறப்பட்ட போது உற்சாகத்தோடு இருந்தாள். வழக்கத்துக்கு மாறாக சற்று அதிகப்படியாக அலங்காரம் செய்து கொள்வதில் முனைந்தாள். உள்ளத்திலிருந்த பரபரப்பு செயலிலும் தெரிந்தது. இதையெல்லாம் கவனியாதவரை போல் இருந்தார் கோபாலன். வழக்கம் போல் அவளை காரில் அழைத்துச் சென்று ஆஸ்பத்திரியில் இறக்கிவிட்டு சென்றார். ஆஸ்பத்திரிக்குள் நுழையும் போதே திலகவதி பரபரப்படைந்திருந்தாள். சந்தானத்தை தேடி கண்கள் அலைந்தன. தன்னுடைய வாளை நோக்கி சென்றபோது வராந்தாவில் எதிரே சந்தானம் வந்ததை கண்டதும் நெஞ்சுக்குள் ஒருவித உணர்வு புரண்டது. அவன் உற்சாகத்துடன் அவளை நோக்கி வந்தான். அவனிடம் என்ன பேசுவதென்றே தோன்றாமல் தவித்தாள். டாக்டர், என்ன கோயம்புத்தூருக்கு மாற்றிவிட்டார்கள் என்றான் சந்தானம். இஸ் இட்? வியப்புடன் அவனை பார்த்தாள் திலகவதி. இன்று காலையில்தான் சூப்பரண்டன்ட் டிரான்ஸ்ஃபர் ஆர்டரை கொடுத்தார் என்றான். கோயம்புத்தூரில் சீஃப் கைனகாலஜிஸ்ட் வேக்கன்சி இருக்கிறதாம். என்னை கூட அதற்கு போகிறாயா என்று சூப்பரண்டன்ட் கேட்டார் என்றாள் திலகவதி. ஓ, நீங்களும் கோயம்புத்தூருக்கு வந்துவிடுங்களேன் என்றான் சந்தானம் உற்சாகத்துடன். அவனுடைய கண்களில் தெரிந்த ஆர்வத்தையும் சொற்களில் இருந்த பரபரப்பையும் திலகவதியால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவளுடைய முகத்தில் மந்தகாசமான புன்னகை தவழ்ந்தது. இருவர் பார்வையும் ஒரு கணம் முட்டி மோதி திணறிக் கொண்டன. ஓபி டியூட்டி முடிந்து நீ போவதற்கு முன் என்னை பார்த்துவிட்டு போ என்றாள். சரி என்று தலையை ஆட்டிவிட்டு சென்றான் சந்தானம். திலகவதியின் உள்ளம் அலைப்பாய்ந்தது. உடல் பரபரத்தது. சந்தானம் கோயம்புத்தூருக்கு போகிறான் என்னும் செய்தி அவளிடம் புத்துணர்வை ஊட்டியிருந்தது. தன்னுடைய அறைக்குள் சென்று லெட்டர் பேப்பரை எடுத்து கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரிக்கு சென்று தான் பணியாற்ற தயார் என்று எழுதினாள். அதை உடனே சூப்பரண்டிடம் சேர்ப்பித்துவிட நினைத்தாள். பிறகு அதை வேலை முடிந்து வீட்டுக்கு போகும்போது கொடுத்து கொள்ளலாம் என்று நினைத்து அந்த தாளை மடித்து மேஜையின் மீது வைத்து காற்றில் பறந்து விடாமல் இருக்க ஒரு பாரத்தையும் அதன் மீது வைத்தாள். அன்று ஆஸ்பத்திரியில் அவளால் நிதானமாக பணிபுரிய முடியவில்லை. மனம் பல நினைவுகளால் புரண்டு கொண்டிருந்தது. சந்தானத்திடம் எப்படி பேச்சை ஆரம்பிப்பது என்பதை பற்றிய சிந்தனையில் இருந்தாள். சந்தானம், நானும் உன்னோடு கோயம்புத்தூருக்கு வந்துவிடப் போகிறேன் என்று சொல்லவா? அப்படி வேண்டாம். பின்ன எப்படி பேச்சை தொடங்குவது? நான் விவாகரத்து பண்ண போகிறேன் என்று சொன்னால் அப்படி பளிச்சென்று சொல்லக்கூடாது. சந்தானம், நேற்று நாம் இருவருமே நார்மலில் இல்லை. ஆனால் உன்னை புரிந்து கொண்டேன் என்று ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் உன்னை போல் நான் சுதந்திரமானவள் அல்ல. சீக்கிரம் விடுதலை பெற்று விடுவேன். சட்டபூர்வமாக விவாகரத்து வாங்குவதில் சங்கடமில்லை என்று மெதுவாக சொல்ல வேண்டும். அவனை சந்திக்கும் போது எப்படி பேச வேண்டும், எப்படி இருவரும் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பதை மனத்திலேயே ஒத்திகை பார்த்து கொண்டிருந்தாள். அவனோடு கோயம்புத்தூரில் இருப்பதாக மனம் கற்பனை செய்வதில் முனைந்தது. அந்த கற்பனை சுகத்தில் நேரத்தை கடத்தினாள். நேரம் ஆக ஆக அவளுடைய பரபரப்பு அதிகரித்தது. மத்தியானம் 12:30 மணிக்கு தன்னுடைய அறைக்குள் நுழைந்த திலகவதி பேசினில் அவசர அவசரமாக முகத்தை சோப்பினால் கழுவினாள். கண்ணாடி முன்னால் நின்று கலைந்திருந்த அலங்காரங்களை சரி செய்தாள்.
சோபாவில் அமர்ந்தாள். அந்த இடத்தில் முந்திய தினம் நடந்த சம்பவத்தை நினைத்து கொண்டாள். சந்தானம் தீண்டிய தோள்களில் உணர்வு குறுகுறுத்தது. உடல் சிலிர்த்தது. அவனை உடனே காண வேண்டும் என்னும் தவிப்பு வெறியாகவே மாறியது. இருப்பு கொள்ளாமல் சோபாவிலிருந்து எழுந்து அறைக்குள் குறுக்கும் நெடுக்குமாக நடந்தாள். அடிக்கடி பெருமூச்சு சீறிக் கொண்டிருந்தது. பக்கத்து அறைக்குள் 4-5 பேர் சிரித்து பேசிக்கொண்டு நுழையும் சத்தம் கேட்டது. அந்த அறை டாக்டர்கள் ஓய்வெடுத்துக் கொள்வதற்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. கங்க்ராச்சுலேஷன்ஸ், கல்யாணத்துக்கு முன்பே எங்களுக்கு விருந்து கொடுத்து விட வேண்டும். அதெப்படி? எல்லாரும் கல்யாணத்துக்கு வாருங்கள், அங்கேதான் விருந்து. இது சந்தானத்தின் குரல். திலகவதி பரபரப்படைந்தாள். நெஞ்சு படபடவென்று துடித்தது. பெண் ஏற்கனவே உறவா அல்லது? யாரோ கேட்டார்கள். மாமா பெண்தான். 1 வருஷத்துக்கு முன்பே முடிவாகிவிட்டது. 1 வருஷமாய் ஏன் தள்ளி போட்டாய்? கொஞ்ச நாட்கள் சுதந்திரமாய் இருப்போமே என்றுதான் என்று கூறி சிரித்தான் சந்தானம். திலகவதி சோர்ந்து போய் சோபாவில் விழுந்தாள். கண்கள் இருளுவது போல் இருந்தன. பக்கத்து அறையில் சந்தானத்தை கேலி செய்து கொண்டிருந்தார்கள். சந்தானமும் உற்சாகத்துடன் பேசிக் கொண்டிருந்தான். ஹனிமூனுக்கு எங்க? ஊட்டிக்கு போகலாம் என்று இருக்கிறேன். கோயம்புத்தூரில் வீடு பார்க்க வேண்டாமா? பார்க்க சொல்லி மாமாவுக்கு கடிதம் எழுதிவிட்டேன். பலே ஆளையா நீ. இன்று காலையில்தான் கோயம்புத்தூர் டிரான்ஸ்ஃபர் ஆர்டரே வந்தது. உடனே வீடு பார்க்க சொல்லி கடிதம் போட்டுவிட்டாய். சின்ன வீடாக பார்க்க சொல்லு, அப்பொழுதுதான் நெருக்கமாக இருக்க முடியும். சேச்சே, பெரிய பங்களாவாக பாரப்பா. அப்போதுதான் வீட்டுக்குள் டூயட் பாடிக்கொண்டு ஓடி ஆட முடியும். பதிலுக்கு சந்தானம் சிரித்தது திலகவதிக்கு நன்றாக கேட்டது. சற்று நேரத்தில் பக்கத்து அறையிலிருந்து எல்லோரும் வெளியேறும் சத்தம் கேட்டது. இன்னும் சிறிது நேரத்தில் சந்தானம் திலகவதியின் அறைக்கு வந்து விடுவான். இனி அவன் வந்து ஆகப்போவதென்ன? திலகவதி அவசரமாக எழுந்தாள். அவன் வருவதற்குள் போய்விட வேண்டும் என்று நினைத்தாள். அவள் கோயம்புத்தூருக்கு செல்ல சம்மதம் தெரிவித்து எழுதிய கடிதம் மேஜையின் மீது இருந்ததை கண்டாள். அதை எடுத்து கிழித்து குப்பை கூடைக்குள் போட்டாள். கைப்பையை எடுத்துக்கொண்டு வாசலை நோக்கி நடந்தாள். அப்போது சந்தானம் உள்ளே நுழைந்தான். எஸ்கியூஸ் மீ டாக்டர், கொஞ்ச நேரமாகிவிட்டது, நண்பர்கள் மரித்து கொண்டார்கள் என்று கூறிக்கொண்டே வந்தான். அவனை கண்டதும் திலகவதிக்கு பேச தோன்றவில்லை. என்னுடைய கல்யாண அழைப்பிதழ் திருச்சியில்தான், நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே அழைப்பிதழை நீட்டினான் சந்தானம். பதில் ஏதும் சொல்லாமல் அதை வாங்கி கொண்டாள். அவள் உற்சாகமற்று ஊமையாக நிற்பதைக் கண்டு சந்தானம் திகைத்தான். முந்தின நாள் அந்த அறையில் நடைபெற்ற சம்பவம் அவன் நினைவில் வந்து அவனுக்கு துணிச்சலை ஊட்டியது. நான் நாளையே கோயம்புத்தூருக்கு போகிறேன், நீங்களும் அங்கேயே டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொண்டு வந்துவிடுங்களேன் என்றான். ஆவலோடு அவளை பார்த்தான். அவனுடைய பார்வையும் பேச்சும் அவளை பொசுக்கிக் கொண்டிருப்பதாக உணர்ந்தாள். கோயம்புத்தூருக்கு நான் இனி எதற்கு? என்னை என்னவென்று நினைத்தான்? ராஸ்கல்! திலகவதி கோபத்தை உள்ளூர அடக்கிக் கொண்டாள். நான் அந்த யோசனையை கைவிட்டு விட்டேன். ஏன் டாக்டர், கோயம்புத்தூர் பிடிக்கவில்லையா உங்களுக்கு? வியப்புடனும் சற்று பதற்றத்துடனும் கேட்டான் சந்தானம். அவனுடைய குரலில் தொனித்த ஏமாற்றத்தை உணர்ந்தாள். அந்த இடத்தை விட்டும் அவனுடைய பார்வையிலிருந்தும் விலகிச் சென்றுவிட துடித்தாள். ஆல்ரைட் மிஸ்டர் சந்தானம், எனக்கு அவசர வேலை இருக்கிறது என்று கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள். சந்தானம் திகைத்து போய் நின்றான். திலகவதி வீட்டுக்கு திரும்பும்போது களத்தில் எல்லாவற்றையும் இழந்து அவமானப்பட்டு திரும்பும் போர் வீரனைப் போல் சோர்ந்து போயிருந்தாள். அன்று இரவு 10 மணி ஆகியும் கோபாலன் வீடு திரும்பவில்லை. திலகவதி மாடி வராந்தாவில் உட்கார்ந்திருந்தாள். அவள் உள்ளத்தில்
ஏமாற்றமும் வெறுப்பும் கோபமும் குமைந்து கொண்டிருந்தன. நீங்களும் கோயம்புத்தூருக்கு வந்துவிடுங்களேன். எவ்வளவு துணிச்சலோடு கேட்டான். அவன் கேட்கும்படியாகத்தானே முந்தின நாள் அந்த சம்பவம் நடைபெற்றது. அவன் கேட்டதில் என்ன தப்பு? சட்டபூர்வமான அனுமதி அவளுக்கு கிடைப்பதற்கு முன்பே அவனோடு பழகியதால் தானே அவன் துணிந்து இன்று கோயம்புத்தூருக்கு கூப்பிட்டான். தர்ம நீதியை தவிர வேறு எந்த சட்டம் அவன் அப்படி கூப்பிடுவதை தடுக்க முடியும்? எவ்வளவு மட்டமாக அவன் என்னை பற்றி எடை போட்டிருந்தால் அப்படி கேட்டிருப்பான். இப்படி அவமானப்படும்படியாக எனக்கு என்ன ஆகிவிட்டது? கோபாலனின் முகம் நினைவில் வட்டமிட்டது. எவ்வளவு பெருந்தன்மையுடன் அன்று சொன்னார், நாம் இருவரும் விவாகரத்து செய்து கொள்வோம். அவர் மட்டும் இல்லை என்றால் திலகவதியின் வாழ்க்கை இன்று எப்படி இருந்திருக்கும்? மருத்துவக் கல்லூரியில் அவள் 3வது ஆண்டில் படித்து கொண்டிருந்த போதுதான் அவர்கள் இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது. அப்போது கோபாலனின் மனைவி மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரியில் புற்றுநோய் சிகிச்சைக்காக படுத்திருந்தாள். அவளை கவனிக்க வந்த டாக்டர் சங்கருடன் திலகவதியும் மருத்துவக் கல்லூரி மாணவி என்ற முறையில் வந்து கொண்டிருந்தாள். அப்போது திலகவதியின் குடும்பம் மிகுந்த வறுமையில் உழன்று கொண்டிருந்தது. திலகவதியால் மருத்துவக் கல்லூரி படிப்பை தொடர்ந்து படிக்க முடியாத நிலை கூட ஏற்பட்டுவிட்டது. அவளுடைய குடும்பத்தில் அவள் 2வது குழந்தை. அவளுடைய ஒரு தம்பி என்ஜினியரிங் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தான். இன்னொரு தம்பி ஹைஸ்கூலில் படித்து கொண்டிருந்தான். அவளுடைய அக்காளுக்கு வயது 27 ஆகியும் கல்யாணமாகவில்லை. அவளுடைய அப்பா பக்கவாதத்தினால் படுக்கையில் கிடந்தார். இவ்வளவு பிரச்சனைகளையும் தீர்க்க முடியாமல் குடும்பம் திணறிக் கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் கோபாலனின் மனைவி இறந்துவிடவே டாக்டர் சங்கரின் முயற்சியால் திலகவதியை 2வது முறையாக கோபாலன் மணந்து கொண்டார். கோபாலனின் கரிய பருத்த உருவத்துக்கும் திலகவதியின் தந்த கடைசல் அழகுக்கும் பொருத்தமில்லை என்றாலும் தன்னுடைய குடும்பத்தின் பொருளாதார நிலையை உத்தேசித்து செல்வந்தரான கோபாலனை மணக்க திலகவதி சம்மதிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அந்த திருமணத்தின் மூலமாக திலகவதியின் அக்காவுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நடந்தேறியது. தம்பிகள் இருவரும் படித்து பட்டம் பெற்று பெரிய பதவிகளில் இருக்க முடிந்தது. திலகவதி டாக்டராக பதவி பெற்று பேரும் புகழும் அடைய முடிந்தது. அந்த சமயத்தில் கோபாலன் இல்லை என்றால் அவளுடைய குடும்பம் சீரழிந்து சிதறி போயிருக்கும். அப்போது கோபாலனின் பணத்துக்காகத்தான் அவரை மணக்க இசைந்தாள் திலகவதி. மணந்த பிறகு என்ன குறையை கண்டாள்? அவள் எதிர்பார்த்ததை விட மன வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் திருப்தியை அடைந்தாள். பங்களாவும் காரும் போக வாழ்க்கையும் அவள் எதிர்பாராத அனுபவங்கள்தாம். ஆனால் இப்போது ஏற்பட்டிருக்கும் தவிப்புக்கு கோபாலன் மீது காரணத்தை புகுத்தி அவரை வெறுப்பதில் என்ன நியாயத்தை உணர்ந்துவிட முடியும்? அதற்கு கூட அவர் குறுக்கே நிற்க விரும்பாமல் விவாகரத்து வேண்டுமானாலும் செய்து கொள்வோம் என்று கூறும் அளவுக்கு அவளுக்காக விட்டு கொடுக்கும் பெருந்தன்மையை அவள் எண்ணி பார்த்த பொழுது மனம் நெகிழ்ந்தாள். உடல் பரிசோதனை செய்து பார்க்க போய்தானே அவர் மீது குறை காண்கிறாள். ஆனால் குறை அவளுடையதாய் இருந்தால் நிலைமை எப்படி இருந்திருக்கும்? இப்போது அவரை அவள் ஒதுக்குவதைப் போல் அவர் அவளை ஒதுக்கிவிட நினைப்பாரா? அப்படி ஒரு ஈனத்தனமான செயலை அவர் கற்பனை கூட செய்ய மாட்டார். எவ்வளவு பரந்த மனம் இருந்தால் விவாகரத்துக்கு மனப்பூர்வமாக சம்மதம் தெரிவித்திருக்க முடியும்? அவள் மீது அவர் கொண்டிருந்த அன்பையும் ஆசையையும் அவளுக்காக அவர் வாழ்ந்த விதத்தையும் கணக்கிடும்போது அவர் விவாகரத்தை பற்றி சொன்னது எவ்வளவு பெரிய தியாகம்! அவளை விட்டு ஒரு நாள் பிரிந்திருந்தால் கூட துடித்து போய்விடுவாரே. பக்கத்து அறையில் ஃப்ரிட்ஜ் திறக்கப்படும் சத்தம் கேட்டு திடுக்கிட்டாள். கோபாலன் தான் ஃப்ரிட்ஜை திறந்தார். அவர் வீட்டுக்குள் வந்தது கூட தெரியாத அளவுக்கு நினைவு சூழலில் ஆழ்ந்திருந்து விட்டாள். கார் சத்தமோ அவர் மாடிப்படி ஏறி வந்த சத்தமோ எதையுமே
அவள் காதுகள் உணரவில்லையே. படுக்கையறையில் திலகவதியை காணாதவர் ஜன்னல் வழியாக பார்த்திருப்பார். தினமும் அவள் இப்படி வராந்தாவில் தனிமையில் மணிக்கணக்காக சிந்தனையில் மூழ்கியவாறு இருப்பதை அவர் அறிவார். இப்போது அவளை தொந்தரவு செய்ய மனமில்லாமல் வராந்தாவுக்கு வராமல் படுக்கை அறைக்குள்ளேயே இருந்துவிட்டார். கண்ணாடி உரசும் சத்தம் கேட்டது. திலகவதி ஜன்னல் வழியாக பார்த்தாள். கோபாலன் ஃப்ரிட்ஜிலிருந்து ஒரு பாட்டிலை எடுத்து கண்ணாடி டம்ளரில் விஸ்கியையோ அல்லது பிராந்தியையோ ஊற்றிக்கொண்டிருந்தார். கொஞ்ச நாட்களாக அவருக்கு இந்த பழக்கம் வந்திருக்கிறது. அதன் காரணத்தையும் திலகவதி அறிவாள். அவர்கள் இருவருக்கும் இடையே ஏற்பட்டிருக்கும் பிளவை மது போதையினால்தான் அவர் மறக்க முயன்று கொண்டிருந்தார். அதை குடித்துவிட்டால் எவ்வித கவலையுமின்றி இரவு முழுவதும் அவர் பிரேதமாக தூங்கிவிடுவார். அவள் அவரிடம் காட்டிய அலட்சியமும் வெறுப்பும் அவரை அவ்வளவு தூரம் பாதித்துவிட்டன. திலகவதி பரபரப்புடன் எழுந்து படுக்கை அறைக்குள் சென்றாள். அப்போது கோபாலன் கட்டிலில் அமர்ந்தவாறு டம்ளரில் இருந்த பானத்தை உறிஞ்ச டம்ளரை வாய்ப்பக்கம் கொண்டு போனார். திலகவதி விரைந்து அவருடைய கையை பற்றினாள். அவர் திகைப்புடன் நிமிர்ந்து பார்த்தார். அவள் மந்தகாசமாக சிரித்தாள். அவள் அப்படி சிரித்து பார்த்து பல நாட்களாகிவிட்டன. என்ன, இதை ஏன் குடிக்கிறீர்கள்? தூங்குவதற்கு. இது இல்லாமல் தூங்க முடியாதா? முன்பெல்லாம் இது இல்லாமலே தூங்கிக் கொண்டிருந்தேன். அப்போது நீ பக்கத்தில் இருந்தாய் என்றார் கோபாலன். அவர் குரல் கரகரத்தது. திலகவதியின் கண்கள் கலங்கின. அவள் பற்றியிருந்த கையிலிருந்து டம்ளரை மறு கைக்கு மாற்றி குடிக்க முனைந்தார். அந்த கையையும் அவள் பற்றி டம்ளரை தன் கையில் வாங்கி கொண்டு அவருக்கு பக்கத்தில் நெருங்கி உட்கார்ந்து கொண்டாள். நீயும் வேண்டுமானால் குடி என்றார். எனக்கெதற்கு? உன்னுடைய துக்கம் குறையும், தூக்கம் வரும். குடிப்பது தவறில்லையா? சட்டப்படி இல்லை. சட்டப்படி இல்லாவிட்டாலும் தர்மத்தை இப்போது யார் பார்க்கிறார்கள்? நீயும் குடிக்கலாம், உன் துக்கம் குறையும். எனக்கு என்ன துக்கம்? குழந்தை இல்லையே என்ற ஏக்கம்தான். எனக்கு குழந்தை இருக்கிறது. எங்கே என்று திகைப்புடன் கேட்டவாறு அவளை வியப்புடன் பார்த்தார் கோபாலன். இதோ என்று அவருடைய நெஞ்சில் தன் கையை வைத்து அழுத்தி காட்டிக்கொண்டு அவருடைய மார்பில் சாய்ந்தாள் திலகவதி. அவருடைய கரங்கள் அவளை சுற்றி வளைத்து அணைக்கத் தொடங்கின. திலகவதி தன்னுடைய கையில் இருந்த கண்ணாடி டம்ளரை பக்கத்து ஸ்டூல் மீதிருந்த பூச்செடி மீது கவிழ்த்து கொண்டிருந்தாள். கதை முடிந்தது. நன்றி, வணக்கம்.